So let's start with bioinorganic part 2. So part 1ல வந்து நம்ம ஹீமோகுளோபின், மயோகுளோபின், ஹிமாத்ரின் பார்த்தோம். அதாவது ஆக்ஸிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ற புரோட்டீன்ஸ் எல்லாமே பார்த்தோம். அண்ட் தென் நம்ம வந்து இன் ஜென்ரலா என்னென்ன புரோட்டீன்ஸ்ல வந்து என்னென்ன மெட்டல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம். ஸோ பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம்னா வந்து ரெஸ்ட் ஆஃப் தி புரோட்டீன்ஸ், அதாவது O2 டிரான்ஸ்போர்ட்ல ஹிமோசைனின் இருக்கு, அண்ட் தென் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் proteins, and then metal storage proteins, and then comes your enzymes. So hydrolyze பண்றதுக்கான enzyme, hydrolyze enzyme, oxidase enzyme. So இது எல்லாத்தோட ஸ்ட்ரக்சரை வந்து டீட்டெயில்டா பார்க்கலாம். So let's get started. So let's start with hemocyanin. வந்து hemocyanin பத்தி பார்க்கலாம். So hemocyanin. Hemocyanin structure என்ன? Hemocyanin is a copper containing metal, like copper containing protein. This is copper containing protein. So இதுல வந்து என்ன இருக்கும்னா copper, and then we'll have like single bond. இதுல வந்து இந்த மூணு குரூப்மே வந்து histidine groups தான் இருக்கும். So yeah, so இது மூணுமே வந்து histidine groups. histidine இருக்கும். ஓகே. ஸோ இங்கே காப்பர் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னா இங்கே வந்து காப்பர் வந்து 1ல் இருக்கும். ஸோ காப்பர் வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது? இது வந்து டிஆக்சி ஃபார்மில் இருக்குது. இது வந்து அகெயின் டிஆக்சி ஃபார்மில் இருக்குது. ஓகே, டிஆக்சி ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? அகெயின் ஆக்சிஜன் ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே O2 எப்படி ஆட் ஆகும்னா இந்த பாண்டுக்கு சென்டராக ஆட் ஆகும். ஸோ O2 வந்து இந்த மாதிரி ஆட் ஆகும். ஹீமோசைனின்ல பாண்ட் வந்து இந்த மாதிரி ஆட் ஆகும். ஸோ அகெயின் உங்களோட 3 ஹிஸ்டிடின் குரூப்ஸ் வந்து இங்கே இருக்கும். 3 ஹிஸ்டிடின் குரூப்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது? இது வந்து ஆக்சிஃபார்ம், ஆக்சி ஹீமோசயானின். இது வந்து என்ன சொல்லுவோம்? ஆக்சி ஹீமோசயானின். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1 or 2 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன ஆகுது? காப்பர் +1 ஸ்டேட்டில் இருந்து காப்பர் +2 ஸ்டேட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஹீமோசைனின்ல காப்பர் +1 ஸ்டேட்டில் இருந்து காப்பர் +2 ஸ்டேட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ இங்கே வந்து எவ்வளோ இது தேவைப்படுது? ஒரு O2 மாலிக்யூலில் வந்து ஒரு O2வை டிரான்ஸ்போர்ட் பண்ண நம்மளுக்கு எத்தனை ஹீமோசைனின் தேவைப்படுது? ஒரு ஹீமோசைனின் தேவைப்படுதா? ஸோ ஒன் ஹீமோசயானின். ஓகே. ஸோ இந்த டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு O2வை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, ஒரு O2 மாலிக்யூலை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எத்தனை ப்ரோட்டீன் குரூப் தேவைப்படுறது அப்படின்றது வந்து ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸோ ஓகே, ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் இப்போ வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். சிமிலர் ஸ்ட்ரக்சர் பேஸ்டாக இருக்கிறது வந்து பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா என்சைமில் ஹைட்ரோலைசிஸ் பார்க்கலாம். ஹைட்ரோலைசிஸில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? கார்பாக்சி பெப்டிடேட்ஸ். ஸோ கார்பாக்சி பெப்டிடேட்ஸும் கார்போனிக் அன்ஹைட்ரேட்ஸும் சிமிலராக தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் கார்போனிக் அன்ஹைட்ரேட்ஸ் போடுறேன். கார்போனிக் அன்ஹைட்ரேட்ஸ். ஸோ கார்போனிக் அன்ஹைட்ரேட்ஸ்னால் என்ன? உங்களுக்கு ஜிங்க் 2+ 3 ஹிஸ்டிடின் குரூப்ஸ் இருக்கும். ஓகே, ஜிங்க் வந்து 3 ஹிஸ்டிடின் குரூப்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ப்ளஸ் வந்து என்ன ஆயிருக்கும்? வாட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கும், H2O கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களோட கார்போனிக் அன்ஹைட்ரேட்ஸ். ஸோ இங்கே என்ன ஆகுது? இது எல்லாமே வந்து ஹைட்ரோலிசிஸ் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ கார்போனிக் அன்ஹைட்ரேட்ஸோட ரியாக்ஷன் என்ன? ஸோ கார்போனிக் அன்ஹைட்ரேட்ஸ்னால் என்ன? CO2வை வந்து வாட்டரில் ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்ன்றாங்க? கார்போனிக் ஆசிட் கிடைக்கும். H2O CH3, அதாவது நம்மளுக்கு வந்து கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து என்னது? ரிவர்சிபிள் ஃபார்ம்ஸில் தான் இருக்கும். ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கார்போனிக் ஆசிட் கிடைக்கும். அண்ட் தென்
இட் கேன் அகெயின் டிசோஷியேட் டு கிவ் கார்போனிக் ஆசிட் வந்து டிசோஷியேட் ஆகி நம்மளுக்கு வந்து CO2 கிடைக்கும். ஸோ இந்த ரியாக்ஷனில் CO2 வந்து எப்படி ஜிங்க் கூட பைண்ட் ஆகுது அப்படின்றது வந்து பார்க்கலாமா? ஸோ இது வந்து ஒரு கொஸ்டினாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின் ப்ராப்பராக எங்கே இருக்குன்னா சம்திங் at 3H7 ஒரு கொஸ்டின் இருக்கும். வெயிட் அ செகண்ட், நான் கொஸ்டின் கரெக்டாக ரீகலெக்ட் பண்ணுறேன். ஸோ கொஸ்டின் என்னன்னா, ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, at pH7 zinc 2 plus ion Zn 2 plus ion in carbonic anhydrase react with CO2 to give. ஸோ CO2 கூட வந்து ரியாக்ட் ஆகும்போது என்ன ப்ராடக்ட் வரும்னு கேட்டிருக்காங்க. pH7 வந்து ஜஸ்ட் வாட்டர் மீடியமில் இருக்குன்றதுக்காக தான் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஸோ நம்ம ஹிஸ்டிடின் let me select a pen. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஜிங்க் 2 ப்ளஸ் இருக்குல்ல, ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு H+-ஐ ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ H+ எங்கேருந்து ரிமூவ் ஆகும்னா வாட்டர்லேருந்து ரிமூவ் ஆகும். ஸோ வாட்டர்லேருந்து ரிமூவ் ஆனால் என்ன கிடைக்கும்? ZnOH. இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குமா, மைனஸ், and then we have our 3 histidine groups. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு கூட ஆட் பண்ண போகிறோம். CO2, C டபுள் பாண்ட் O. ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இட் வில் அட்டாக் தி carbonyl carbon and then electron will be pushed like this. ஸோ இப்போ என்ன இருக்கும்? Zinc single bond O, single bond H, single bond C, single bond O minus and double bond O, and then நமக்கு இதில் வந்து ஜிங்க்ல இருக்க 3 histidine groups இருக்கும். ஸோ அந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எதுக்குள்ளே பைண்ட் ஆகலை? கார்பன் டை ஆக்சைடு வந்து மெட்டலில் பைண்ட் ஆகலை, பட் ராதர் ஆக்சிஜனில் பைண்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இது வந்து ஃபர்தராக வந்து க்ளீவ் ஆகும்போது H+ஓட க்ளீவ் ஆச்சுன்னா இங்கே பாருங்கள் என்ன இருக்கும்? இங்கே ஒரு H+ ஃபார்ம் ஆகுமா? இங்கே ஒரு H+ இருந்தால் திஸ் வில் பி H2CO3 கார்போனிக் ஆசிடாக இருக்கும். ஸோ இந்த H+ வந்து எங்கே இருக்கும்? இங்கே ஆட் ஆகும். இங்கே ஒரு H+ ஆட் ஆச்சுன்னா திஸ் வில் பி கார்போனிக் ஆசிட். ஓகே, இதுதான் வந்து நம்ம கார்போனிக் அன்ஹைட்ரேஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து என்ன ஃபார்மில் இருக்குது? ஜிங்க் வந்து டெட்ராஹெட்ரல் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இதோட ஸ்ட்ரக்சர் என்னதுல இருக்குது? டெட்ராஹெட்ரல் ஃபார்மில் இருக்குது. ஜிங்க் 2+ வந்து டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஓகே, ஜிங்க் 2+ மட்டும்தான் வந்து மோஸ்ட்டாக டெட்ராஹெட்ரலில் எக்ஸிஸ்ட் ஆகும் இதில். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? நம்மளோட கார்பாக்சி பெப்டிடேஸ். ஸோ கார்பாக்சி பெப்டிடேஸும் கார்பனிக் அன்ஹைட்ரேட்ஸும் வெரி சிமிலர். ஸோ என்ன ஆகும்னா ஜிங்க் 2+ OH2O ரெண்டுமே அப்படி தான் இருக்குது. அண்ட் தென் வில் ஹாவ் our 2 histidine groups. ஸோ இங்கே என்ன ஆகும்னா ஒரு ஹிஸ்டிடின் குரூப் பதிலாக உங்களுக்கு ஒரு குளூட்டமிக் ஆசிட் இருக்கும். ஸோ கார்பாக்சி பெப்டிடேட்ஸ் என்ன பண்ணும்? க்ளீவ்ஸ் பெப்டைட் பாண்ட்ஸை வந்து க்ளீவ் பண்ணும். ஓகேவா? ஸோ பெப்டைட் பாண்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்டில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஸோ பெப்டைட் பாண்ட்ஸில் வந்து வாட்டர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இண்டிவிஜுவலாக க்ளீவ் ஆகும். ஸோ நம்மளோட NHCO ஒரு கார்பனைல் குரூப் தனியாகவும் அண்ட் தென் ஓகே, ஸோ இது வந்து க்ளீவ் ஆகும். பெப்டைட் பாண்ட்ஸை வந்து க்ளீவ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து கார்பாக்சி பெப்டிடேட்ஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்குது? கார்பாக்சி அன்ஹைட்ரேஸ்லையும் கார்பாக்சி பெப்டிடேட்ஸ் ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு வந்து ஜிங்க் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஒரு ஹிஸ்டிடின் பதிலாக குளூட்டமிக் ஆசிட் இருந்தால் அது வந்து கார்பாக்சி பெப்டிடேட்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். அண்ட் தென் வந்து அமினோ பெப்டேட்ஸ் அண்ட் ஃபாஸ்போ பெப்டேட்ஸ்லாம் வந்து கேட் லெவலில் கூட கேட்க மாட்டாங்க. பட் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்ன மெட்டல் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு. ரியாக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, ஸோ யா
இதில் ஃபாஸ்பேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா ஃபாஸ்பேட்ஸ்னால் என்னென்னா ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் ஃபாஸ்பேட். ஸோ ஃபாஸ்பேட் எஸ்டர்ஸை வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணுறது தான் ஃபாஸ்பேட்ஸ். ஓகே, ஃபாஸ்பேட் என்சைம் என்ன பண்ணுன்னா hydrolysis of phosphate monoesters. Hydrolysis of phosphate monoesters. ஸோ இந்த phosphate monoesters எங்கே இருக்கும்? உங்கள் அமினோ ஆசிட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து உங்கள் அமினோ ஆசிட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, ரொம்ப டீட்டெயிலாக இது பண்ண வேண்டாம். ஸோ ஏடிபி ஃபாஸ்பேட்ஸ் மோனோஎஸ்டர்ஸ் வந்து நம்ம அமினோ ஆசிட்ஸில் இருக்குன்னா எவ்வளோ இருக்கும்? ஸோ இட்ஸ் இன் ஏடிபி. ஏடிபியில் இருக்க அமினோ ஃபாஸ்பேட்ஸை வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணுறோம். ஓகே, இதுதான் வந்து ஃபாஸ்பேட்ஸோட ஒர்க். ஓகே, அப்போ அமினோ ஆசிட்ஸ் என்ன பண்ணணும்னா வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இது வந்து அமினோ பெப்டைட்ஸ் வந்து அமினோ பாண்ட்ஸை வந்து பிரேக் பண்ணும், அமினோ ஆசிட்ஸை வந்து க்ளீவ் பண்ணும். க்ளீவேஜ் ஆஃப் அமினோ ஆசிட். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு நேம் வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாவே நீங்கள் டேரெக்டாக ரிலேட் பண்ணலாம். இப்போ வந்து இங்கே வந்து கார்பாக்சி பெப்டிடேட்ஸ், இங்கே வந்து கார்போனிக் அன்ஹைட்ரேட்ஸ்னா கார்போனிக் ஆசிடை வந்து பிரேக் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே பெப்டிடேட்ஸ்ன்னும் போது பெப்டைட் பாண்ட்ஸை வந்து பிரேக் பண்ணுறோம். அமினோ பெப்டைட்ஸ்ன்னும் போது அகெயின் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அமினோ ஆசிட் குரூப்ஸை வந்து க்ளீவ் பண்ணுறோம். ஃபாஸ்பேட்ஸ்னால் ஃபாஸ்பேட்ஸை வந்து பிரேக் பண்ணுறோம். ஸோ நேம்லேயே வந்து அதோட ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ யா, நெக்ஸ்ட் என்னென்னா இங்கே ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம், ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேபி இதுக்கு ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஏதாச்சும் கொஷின் அட்டன் பண்ணாமல் வச்சுருக்கோமா? ஓகே, நைட்ரோஜனேஸ். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்துட்டு வரலாம், அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த கொஷினை வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் என்னென்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சிடோ ரிடக்டேஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ். ஸோ சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸில் நம்ம என்ன இருக்குன்னு சொன்னோம், 2 Fe குரூப், 2 Fe குரூப்ஸ் இருக்குது அண்ட் தென் 2 CO குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸில் வந்து 2 அயன் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, 2 காப்பர் குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அயன் குரூப்ஸ் வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னா சைட்டோக்ரோம் ஏ அப்படின்னு ஒரு காம்பவுண்டாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அண்ட் தென் இன்னொரு இது வந்து சைட்டோக்ரோம் பி அப்படின்னு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். காப்பர் வந்து அதே மாதிரி காப்பர் ஏ அப்படின்னு ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அண்ட் தென் காப்பர் பி அப்படின்னு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா சைட்டோக்ரோம் ஏ அண்ட் காப்பர் ஏ ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ திஸ் வில் ஹெல்ப் அஸ் டு டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரான் அண்ட் திஸ் வில் eventually convert oxygen to water-ஆ வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ இங்கே என்ன நடக்குது, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ரியாக்ஷன் O2 + 4H + 4 electrons, ஓகேவா, will be converted to 2H2O. ஸோ இதில் எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, நம்பர் ஆஃப் electrons transported என்ன, இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டட் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோன்றதும் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எங்கே பார்த்தோம், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டில் இப்போ சைட்டோக்ரோமை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதே மாதிரி காப்பர் ப்ளூ காப்பர் ப்ரோட்டீன்ஸில் வந்து என்னென்ன பார்த்தாச்சு, நம்ம வந்து ஹீமோசைனன் பார்த்தாச்சு. இதெல்லாம் பார்க்கல, பட் நம்ம பார்க்கலாம். எல்லாமே ஃபுல்லாகவும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எனிவே ஓகே. ஸோ எங்கள் இப்போ வந்து சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பார்க்க மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்சைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோஜனேஸ். வெரி நைஸ். நெக்ஸ்ட் வந்து நைட்ரோஜனேஸ். ஸோ நைட்ரோஜனேஸ்னால் என்ன, நைட்ரோஜனேஸ் ஆர் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் கூட நம்ம சொல்லுவோம் நைட்ரோஜனேஸ். ஸோ நைட்ரோஜனேஸ்னால் என்ன பண்ணுன்னா N2 மாலிக்யூலை NH3 வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ N2 வந்து பிரேக் பண்ணி NH3 வந்து கன்வெர்ட் பண்ணும்.
ஓகே. ஆர் இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் கூட சொல்லலாம். இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் formation of N2. ஸோ இது எல்லாமே வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கும். கேன் ரெடியூஸ் அண்ட் தென் இட் கேன் ஆக்சிடைஸ். ஓகேவா? ஃபார்மேஷன் ஆஃப் N2 ஃப்ரம் NH3. இதை வந்து என்ன சொல்லுவோம்? நம்ம வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சொல்லுவோம், ஆர் எனி ரியாக்ஷன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, பேசிக்கலி நம்ம வந்து நைட்ரஜன் N2 பாண்டை பிரேக் பண்ணி வேற ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுறது வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சொல்லுவோம். இப்போ நைட்ரஜன் ஃபிக்சேஷனோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்கலாம். நைட்ரஜன் ஃபிக்சேஷனோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா N2 + 8H + 8 electrons plus 16 ATP will give NH3 plus H2 plus ADP அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆயிருக்கு? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்போர்ட்டட் எவ்வளோ? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு 8. ஓகே. ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு வந்து ஒரு ஷார்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 8 8 16 ஞாபகம் வச்சுக்கலாம். 8 8 16 வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன். அதாவது 8H+ இருக்கு, 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அண்ட் 16 ATP இருக்கு. இப்போ சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ்ல என்ன சொல்லலாம்? 440 சொல்லலாமா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் வந்து 4 ப்ரோட்டான்ஸ் இருக்கு, 4H+ இருக்கு. செகண்ட் வந்து என்னது? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எத்தனை ATP இருக்கு? இதில் வந்து 0 ATP இருக்கு. ஓகே. 440னா சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ். நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ல 8 8 16 இருக்கு. ஸோ இதில் இன்னொரு இது என்ன இருக்குன்னா கார்பன் ஃபிக்சேஷன். ஸோ கார்பன் ஃபிக்சேஷன். ஸோ கார்பன் ஃபிக்சேஷன்னா என்னன்னா கார்பன் டை ஆக்சைடை கார்பன் ஃபிக்சேஷன்னா என்னன்னா கார்பன் டை ஆக்சைடை CO2 என்ன பண்ண போறோம்னா சுகர்ஸாக கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ CO2 வந்து சுகர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதை வந்து கார்பன் ஃபிக்சேஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன நடக்கும்னா இது வந்து ஹைட்ரலைஸ் ரியாக்ஷனில் வரும். CO2 NCO2 plus NH2O will give CH2O N. ஓகேவா? இதுதான் வந்து சுகர்ஸ். ஸோ சுகர்ஸாக வந்து கன்வெர்ட் ஆயிருக்கும். இதுதான் வந்து என்னது? கார்பன் ஃபிக்சேஷன். ஓகே. அண்ட் தென் வேற என்ன இருக்கு? ஆக்சிடேஸ் ரியாக்ஷன்ஸ். ஆக்சிடேஸ் அண்ட் ஆக்சிஜனேஸ்னா என்ன? அகைன் உங்களோட ஹீமோகுளோபின் அண்ட் மயோகுளோபின். ஸோ இது எல்லாமே என்னது? இன்டர்லிங்க்டு தான். ஓகேவா? ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொஷனுக்கு போயிடலாம். ஸோ அந்த கொஷின் இங்கே கொஷின் வந்து ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கொஷின் சால்வ் பண்ணலாம். இது வந்து ஐஐடி ஜாம் 2022 கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? among the following the biomolecules with direct metal carbon bond. ஸோ இதில் வந்து direct metal and carbon bond இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸோ குளோரோஃபில்ல வந்து நம்ம இப்போ தெரிஞ்சதுலேருந்து போகலாம். ஹீமோகுளோபின் அண்ட் குளோரோஃபில் ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்குது? மெட்டல் வந்து என்னது? ஸோ ஹீமோகுளோபின்ல Fe என்ன இருக்கும்? நைட்ரஜன்ஸ் கூட தான் வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து நைட்ரஜன்ஸ் கூட தான் வந்து அட்டாச் ஆயிருக்கும் ஹீமோகுளோபின்ல. ஓகே. அண்ட் தென் மயோகுளோபின்ல என்ன இருக்கும்? குளோரோஃபில்ல என்ன இருக்கும்? மெக்னீஷியம் கூட வந்து பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். மெக்னீஷியம் கூட வந்து என்ன இருக்கும்? பார்ஃபைரின் ரிங் வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இது ரெண்டுமே கிடையாது. ஓகே. ஸோ ஸ்ட்ரக்சர் ஒரு தடவை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் கூட வந்து 4 நைட்ரஜன் தான் வந்து பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, கார்பன் கிடையாது. அதே மாதிரி அயன் கூட வந்து என்னது? 4 நைட்ரஜன் தான் வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நெக்ஸ்ட் வந்து நைட்ரோஜனேஸ். ஸோ நைட்ரோஜனேஸ் ரியாக்ஷன் நம்ம இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோம். ஸோ நைட்ரோஜனேஸ் ரியாக்ஷனில் என்ன ஆகுது? எங்கேயுமே வந்து நைட்ரஜன் வந்து நம்மளோட மெட்டல் கூட வந்து ரியாக்ட் ஆகவே இல்லை. ஓகேவா? ஸோ நைட்ரஜனேஸ் ரியாக்ஷனுக்கு நம்ம வந்து என்ன மெட்டல் தான் யூஸ் பண்ணுவோம்? அயன் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் என்ன ஆகாது? அயன் வந்து டைரக்டாக வந்து ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்? நைட்ரோஜனேஸ் ரியாக்ஷனில்
மெட்டல் வந்து என்னது? அயன் மெட்டலா? ஸோ அயன் will be bounded to nitrogen. ஸோ ஓகே, N2 கூட வந்து பவுண்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா தான் அது என்னவா கன்வெர்ட் ஆகுது? NH3 வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதுலயும் வந்து கிடையாது. ஓகே, கோஎன்சைம் விட்டமின் B12. ஸோ விட்டமின் B12னா என்ன? நம்ம என்ன பார்த்தோம்? கோரின் ரிங் ஸ்ட்ரக்சர் பார்த்தோமா? ஸோ இந்த கோரின் ரிங் ஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இங்க ஸ்ட்ரக்சர்ல ஒரே ஒரு ஃபால்ட் என்னன்னா, கோரின் ரிங்ல வந்து ஒரு டபுள் பாண்ட் லைக் ஒரு பிரிட்ஜ் வந்து இருக்காது. டைரக்ட் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம கோரின் ஸ்ட்ரக்சர். ஸோ கோரின் ஸ்ட்ரக்சர்ல எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? விட்டமின் B12 யூஸ் பண்ணுவோம். ஸோ விட்டமின் B12 என்ன மெட்டல் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். கொபால்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ கொபால்ட் வந்து இந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஸோ கோரினோட எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம ட்ரா பண்ணோம்னா it will be like this. So vitamin B12 ஓட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா cobalt and then we'll have nitrogen, 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 nitrogen. Okay, and then we will have a methyl group. இங்க வந்து ஒரு CH3 group இருக்கும். இங்க வந்து சாரி CH3 group இல்ல CH இருக்கும். டபுள் பாண்ட் CH group இருக்கும். This will be attached to some other groups வந்து attach ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது? நம்மளோட கோரினோட ஸ்ட்ரக்சர். விட்டமின் B12 வித் கோரின் ரிங். ஓகேவா? கோரின் ரிங். ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகும்? அயன் வந்து ஹீமோகுளோபின்ல ஹிஸ்டிடின் கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஹிஸ்டிடின் இஸ் நத்திங் பட் என்னது? ஹிஸ்டிடின்ல வந்து நைட்ரஜன்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அகெயின் திஸ் இஸ் ராங். ஸோ ஹீமோகுளோபின்லயும் அகெயின் வந்து ஹிஸ்டிடின் குரூப்ஸ் கூட தான் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஹீமோகுளோபின் வந்து இட் வில் பி கனெக்டட் டு ஹிஸ்டிடின் குரூப்ஸ். திஸ் வில் பி கனெக்டட் டு ஹிஸ்டிடின் குரூப்ஸ். ஸோ அகெயின் இங்கே வந்து என்ன கிடையாது? ஹிஸ்டிடின்ல இருக்க நைட்ரஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ எந்த மெட்டலில் வந்து இதுவாக இருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்? ஓகே, the true statement regarding the carbonic anhydrous. ஸோ கார்போனிக் ஹைட்ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் 2019 கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன தெரியும்? கார்போனிக் ஹைட்ரேஸில் கார்போனிக் ஹைட்ரேஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? Zn2 plus ஓகே H2O and then we'll have 3 histidine groups இருக்குன்னு தெரியும். 3 histidine groups இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு ஏன் வந்து கார்போனிக் அன்ஹைட்ரேஸில் வந்து ஜிங்க் 2+ யூஸ் பண்ணுறோம் தெரியுமா? ஸோ ஜிங்க் 2+ வந்து இட்ஸ் அ வெரி ஸ்டேபிள் ஸ்டேட். இட்ஸ் வெரி ஸ்டேபிள். ஓகே, ஜிங்க் வந்து +1 and +3 ஸ்டேட்டில் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அப்படின்றதுனால என்ன ஆகுதுன்னா CO2 வந்து இட் கேனாட் ஹோல்ட். லைக் இப்போ வந்து அயன் ஆர் சம் அதர் மாலிக்யூல்ஸ் நம்ம எடுத்தோம்னா அயன், காப்பர் ஆர் லெட்ஸ் சே கொபால்ட், அதெல்லாம் வந்து +1 and +3 ஸ்டேட்டில் எக்ஸிபிட் ஆகும். ஸோ அந்த ஸ்டேட்லலாம் என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து இட் கேன் நாட் ஹோல்ட். ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு குரூப் வந்து என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடு வந்து ஈஸியாக கொடுத்துரும். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து Zn2+ ஸ்டேட்டில் மட்டும்தான் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து பெட்டராக ஹோல்ட் பண்ண முடியும். அதனால தான் கார்போனிக் ஹைட்ரேட்ஸ்க்கு வெறும் ஜிங்க் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஜிங்க் டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? redox inactive Zn2+ ion is involved in the catalytic activity of this enzyme. So Zn2+ என்னன்னா it's actually stable stateல இருக்கு. அப்படின்னா என்ன? ஸ்டேபிளாக இருந்தால் என்ன ஆகாது? ஈஸியாக வந்து ரியாக்ட் ஆகாது. ரியாக்ட் ஆகாது. ஸோ என்ன ஆகும்? ரிடாக்ஸ் வந்து ரிடாக்ஸ் இன்ஆக்டிவாக இருக்கும். Zn2+ அயன் வந்து ரிடாக்ஸ் இன்ஆக்டிவாக இருக்கும். திஸ் இஸ் கரெக்ட். ஸோ நம்மளுக்கு இன்னொன்று என்ன தெரியும்? கார்போனிக் அன்ஹைட்ரேஸ்னா ரியாக்ஷன் என்ன? CO2 + H2O. ஸோ இங்கே என்ன ஆகுது? CO2 வந்து க்ளீவ் ஆகி இட் இஸ் ஃபார்மிங் H2CO3 கார்போனிக் ஆசிடாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே என்ன க்ளீவேஜ் நடக்குது? க்ளீவேஜ் ஆஃப் CO2. கார்பன் டை ஆக்சைடை தான் வந்து என்ன ஆகுது? ஸோ இது கார்பன் டை ஆக்சைடை கூட வந்து என்ன பண்ணல? க்ளீவ் பண்ணல. கார்பன் டை ஆக்சைடை வந்து ஆக்சிடேஷன் தான் பண்ணுது. ஸோ இதை அப்படி கூட எழுத முடியாது. ஸோ திஸ் இஸ் ராங். ஓகே, ஐம் சாரி. ஸோ திஸ் இஸ் லைக் ஆக்சிடேஷன் ஆஃப் CO2. ஸோ என்னது கிடையாது? பெப்டைட் பாண்ட் வந்து இன்வால்வ் ஆகலை.
நம்ம வந்து கார்பாக்சி பெப்டிடேட்ஸ் குடுத்திருந்தாங்கன்னா, அப்போ வந்து இட் வில் பி இன்வால்வ்ட் இன் பெப்டைட் பாண்ட் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் என்ன குடுத்துருக்காங்க? ஆக்டிவேட்டட் MOH2 acts as a nucleophile in the enzyme. ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம்ல, இப்பதான் ரீசெண்டா பார்த்தோம். எங்க இந்த ரியாக்ஷன்? ஸோ ஆ ஓகே. இந்த ரியாக்ஷன்ல என்ன ஆகுது? மெட்டல் அண்ட் OH2 இருக்குல்ல, அது வந்து என்ன ஆகுது? நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகுதா? ஸோ ஓக்கு மேல இருக்க ஆக்ஸிஜன் மேல இருக்க மைனஸ் வந்து நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகுது. தட்ஸ் வை இட்ஸ் கோயிங் இட் இஸ் அட்டாக்கிங் கார்பன் டை ஆக்சைடு. அதனால தான் அது வந்து கார்பன் டை ஆக்சைட அட்டாக் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அகெயின் கரெக்ட். ஸோ என்ன ஆகுதுன்னா ஆக்டிவேட்டட் MO2 acts as a nucleophile in the enzyme. Okay. Next என்ன கொடுத்துருக்காங்க? The metal ion is coordinated to the side chain of histidine residues. Yeah. இது வந்து என்ன இருக்கு? Histidine residues கூட கனெக்ட் ஆயிருக்கு. So D is the correct. So இது வந்து என்னன்னா it's a MSQ question. Option B, C, D is the கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இங்க? ஓகே, இது வந்து நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. ஸோ இப்போ என்ன இங்க பெண்டிங்ல இருக்குன்னா இந்த ரியாக்ஷன். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து ஐடி ஜாம் 2021ல கேட்டிருக்காங்க. ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ரியாக்ஷன்ஸை வந்து மேட்ச் பண்ணணும் இதுல. ஓகேவா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? The correct combination of metalloenzymes given in column 1 with the catalytic reactions in column 2. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்சைம்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். நம்மளுக்கு சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ் தெரியும்ல. ஸோ நம்ம இப்போ வந்து இது எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ். சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இட் வில் dissociate the oxygen bond. So dissociate cytochrome C oxidase na என்னது? Dissociation of O2. ஸோ அது என்ன பண்ணும்? இப்போ RH குரூப் இருந்தா O2 ஆட் பண்ணா என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஆக்சிடைஸ் பண்ணும்போது இட் வில் ஃபார்ம் ஆல்டிஹைடா வந்து கன்வெர்ட் பண்ணும். ஓகே, இதுவே நம்ம வந்து டபுள் பாண்ட் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருந்தா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ல நீங்க வந்து ஆக்சிஜன் ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இட் வில் ஃபார்ம் ஈபாக்சைடா வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ். ஸோ இந்த ரியாக்ஷன் எங்கே இருக்கு? ஓகே, இங்கே பாருங்க. சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ் RH plus O2 என்ன கன்வெர்ட் பண்ணுது? ROH ஆல்டிஹைடா கன்வெர்ட் பண்ணுது அண்ட் தென் வாட்டர். ஓகே, ஸோ வந்து 4க்கு வந்து N. ஸோ 4க்கு வந்து N எங்கே இருக்கு? ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் 4க்கு N இருக்கு. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே D தான் கரெக்ட் ஆன்சர்னு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இந்த சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸில் எத்தனை எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு? இட் இன்வால்வ்ஸ் 2 எலக்ட்ரான். ஸோ சைட்டோக்ரோம்ஸும் வந்து என்ன பண்ணுவோம்னா இட் இன்வால்வ் இன் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டா. சைட்டோக்ரோம்ஸ்ல என்ன இருக்கு? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. ஸோ சைட்டோக்ரோம்ல எத்தனை எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது? 2 எலக்ட்ரான்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே எழுதி வச்சுக்கலாம். cytochrome C oxidase transport 2 electrons. ஓகேவா? transport 2 electrons. So formula என்ன? RH plus O2 plus 2 electron plus H2O என்ன ஃபார்ம் ஆகுது? ROH ஃபார்ம் ஆகுது plus H2O ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து ஆக்சுவலி H plus 2H plus. ஓகே, திஸ் இஸ் 2H plus. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த ரியாக்ஷன். இங்கே இதுதான் வந்து அந்த ரியாக்ஷன். ஓகே, இப்போ ஆர் வந்து அல்கைல் குரூப்பாக இருக்கலாம் இல்லை அரைல் குரூப்பாக இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்? நெக்ஸ்ட் வந்து கேலக்டேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேட்டலேஸ். கேட்டலேஸ் நம்ம எங்கே பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? ஸோ கேட்டலேஸ் வந்து நம்ம வந்து ஆக்சிடேஷன் ஹீம் கண்டெய்னிங் குரூப்ஸில் வந்து பார்த்தோம். கேட்டலேஸ் நம்ம எங்கே பார்த்தோம்? ஹீம் கண்டெய்னிங் குரூப்ஸில் பார்த்தோமா? ஸோ கேட்டலேஸ் என்ன இதில் இன்வால்வ் ஆகுதுன்னா அகெயின் உங்களுக்கு வந்து ஆக்சிடேஷன்லேயே தான் இன்வால்வ் ஆகுது. ஸோ இப்போ கேட்டலேஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, ஸோ கேட்டலேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டலேஸ் இஸ் அ iron containing protein. ஓகேவா? இட்ஸ் iron containing enzyme. ஓகே, catalyst வந்து iron containing enzyme. ஸோ இதில் என்ன ஆகும்னா பெராக்சைடை வந்து லைக் 2 பெராக்சைட்ஸ் வந்து
ரியாக்ட் ஆகி திஸ் வில் கிவ் யூ வாட்டர் ப்ளஸ் O2வா வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து பெராக்சைட்ஸை வந்து வாட்டர் அண்ட் ஆக்சிஜனா வந்து டிசோஷியேட் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம், கேட்டலேஸ் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ எங்கே இருக்குது ஸ்டேட்டவே செகண்ட் வந்து ஆப்ஷன் கே. ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்டேட் ரியாக்ஷன்ஸ். நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்னருக்கும் வந்து தெரியுது. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, பட் நீங்கள் கான்செப்டை வந்து அட்லீஸ்ட் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு தான் பார்க்குறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஒன்று சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ் தெரிஞ்சாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஆன்சரை வந்து பிக் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சைட்டோக்ரோம் P40. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சைட்டோக்ரோம் P40. சைட்டோக்ரோம் P450. 14 பாருங்க, சைட்டோக்ரோம் P450. ஸோ சைட்டோக்ரோம் P450 எதில் இன்வால்வ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்டோக்ரோம் எதில் என்ன ஆகும்னு சொன்னோம், ஆக்சிஜன் டு வாட்டராக கன்வெர்ட் ஆகும்னு சொன்னோமா. ஸோ சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸாக இருக்கட்டும் ஆர் லைக் எனி சைட்டோக்ரோம் குரூப்ஸ் வந்து என்ன பண்ணும், இட் வில் இன்வால்வ் இன் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட். ஸோ சைட்டோக்ரோம்ஸ் குரூப்ஸ் எல்லாமே சைட்டோக்ரோம் குரூப்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், எதர் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டில் இன்வால்வ் பண்ணும் ஆர் கன்வர்ஷன் ஆஃப் O2 to வாட்டருக்கு இன்வால்வ் ஆகும். ஸோ சைட்டோக்ரோம் P450 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அகெயின் வாட்டராக கன்வெர்ட் ஆகும். ஸோ சைட்டோக்ரோம் P450யோட ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணிருக்கு, ஓகே இது சைட்டோக்ரோம் P450யோட ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து O2 இங்கே வந்து வெறும் O2 தான் கொடுத்துருக்காங்க, பட் ரேதர் நம்ம வந்து வேற குரூப்ஸ் கூட இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து O2 ப்ளஸ் 4H ப்ளஸ் 4 எலக்ட்ரான் வில் கிவ் 2H2O. ஸோ நம்ம இதை வந்து எங்கே பார்த்தோம், நம்ம சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ் எழுதும் போது கூட பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. ஸோ மோஸ்ட்டாக எல்லா சைட்டோக்ரோம் குரூப்ஸுமே என்ன இருக்கும், சிமிலர் ரியாக்ஷன்ஸ் தான் வந்து எக்ஸிபிட் பண்ணுவோம். ஸோ நம்ம எங்கள் சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ் எழுதும் போதே பார்த்தோமா, O2 ப்ளஸ் 4H ப்ளஸ் 4 எலக்ட்ரான். ஸோ சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ் அண்ட் உங்களோட சைட்டோக்ரோம் P450க்கும் வந்து என்னதான்னா சிமிலர் ரியாக்ஷன்ஸ் தான். ஓகேவா. ஸோ இது ஃபர்தராக வேறு எப்படி எழுதலாம், இப்போ வந்து O2க்கு பதிலாக நம்ம இப்போ வந்து ஒரு RH குரூப் கொடுத்துருக்காங்கன்னா அகெயின் இதே மாதிரி தான் பாசிபிள். RH ப்ளஸ் O2 ப்ளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ திஸ் வில் ஃபார்ம் ROH ப்ளஸ் H2O. ஸோ இந்த மாதிரி கூட வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ சைட்டோக்ரோம் P450க்கு வந்து M is the correct answer. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, galactose oxidase. ஸோ இது என்ன பண்ணோம்னா galactose oxidase வந்து கன்வெர்ட்ஸ் ஆக்சிஜன் ஆல்கஹால் டு ஆல்டிஹைடாக கன்வெர்ட் பண்ணும். இது என்ன பண்ணோம்னா ஆல்கஹாலை வந்து ஆல்டிஹைட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணும், ஆல்கஹால் டு ஆல்டிஹைட். ஸோ நான் இங்கே கிளியராக எழுதுறேன். ஸோ galactose oxidase enzyme என்ன பண்ணும்னா galactose oxidase enzyme என்ன பண்ணும்னா ஆல்கஹால் குரூப்ஸை வந்து என்ன பண்ணும்னா ஆல்டிஹைட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஸோ இங்கே வந்து ஒரு ஆல்கஹால் குரூப் இருக்கா, ப்ளஸ் O2 ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஆக்சிடேஷனுக்கு ஆக்சிஜனாக இது பண்ணுறாங்க, ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஆல்டிஹைட்ஸாக கன்வெர்ட் பண்ணுது, ப்ளஸ் H2O2 ஃபார்ம் ஆகுது. ஸோ this is the correct answer. So option D is the correct answer. ஓகேவா. ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸையும் வந்து சால்வ் பண்ணியாச்சு. இது வந்து லாஸ்ட் 4 இயர்ஸில் எடுத்த கொஷின் மட்டும்தான் இப்போ வந்து பார்த்துருக்கோம். பேலன்ஸ்லாம் வந்து நம்ம இங்கே வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா வந்து ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பார்த்துட்டோம், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் பார்த்துட்டோம், ஹைட்ரோலேஸ் பார்த்துட்டோம், அப்புறம் வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். ஐசோமரேஸ்னால் நத்திங் பட் யுவர் கொபால்ட் என்சைம். ஸோ கொபால்ட் என்சைமில் வந்து இந்த CO2 குரூப். ஸோ இப்போ இதில் வந்து விட்டமின் B12 குரூப் இருக்குது ஐசோமரேஸில். ஸோ என்ன ஆகும்னா அந்த நைட்ரஜன் குரூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, குவாரன் ரிங்.
ஸோ காரன் ரிங் வந்து அப்படியே தான் எக்ஸிபிட் ஆகும். பட் ஆனா கோபால்ட்ல கனெக்ட் ஆயிருக்க குரூப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த CH அப்புறம் சம் குரூப்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த குரூப் வந்து ஆ சிங்கிள் அது வந்து சிங்கிள் பாண்ட்ல தானே கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸா கிடைக்கும். ஸோ எப்படின்னா, இப்போ கோபால்ட் CH சம் லெட்ஸ் சே இப்படி ஒரு X மாலிக்யூல் ஆர் இங்க ஒரு N மாலிக்யூல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. N, M இப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம்? கோபால்ட் CH NM இப்படி ஸ்ட்ரெயிட்டா கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்? எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அஃபெக்ட் ஆகுமா? ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும்போது எய்தர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்போ இல்லை எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும்? கம்ப்ளீட் இந்த கோரின் ஸ்ட்ரக்சரே என்ன ஆகும்? கோரின் ரிங்கே வந்து என்ன ஆகும்? கோபால்ட்ல இருக்க கோரின் ரிங்கே வந்து அஃபெக்ட் ஆகுமா? ஸோ அப்போ வந்து திஸ் வில் பி அ டிஃப்ரெண்ட் ஐசோமர் ஆல் டுகெதர். ஸோ அவையில இருந்தா இது வந்து ஃபார் அவே ரொம்ப தூரமா இருக்கா? ஸோ அப்போ என்ன ஆகும்? திஸ் வில் எக்ஸிபிட் அ டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அதனால தான் இது வந்து என்ன சொல்றோம்? ஐசோமர்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா வந்து அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இப்போ அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு வந்து ருபர் டாக்சின், பெரிடாக்சின் அப்படின்னு 2 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். பெரிடாக்சின் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன தெரியும்? இது வந்து அயன் சல்ஃபர். பேசிக்லி Fe அண்ட் S குரூப்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது என்ன ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா FeX ஓகே நான் இங்கே எழுதுறேன். ஸோ FeXS Y அப்படின்னு வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ரூபர்டாக்சின்ல வந்து பார்த்தீங்கன்னா Fe1 S வந்து 0வா இருக்கும். ஸோ அப்போ பேலன்ஸ்லாம் என்ன Feல வந்து வேற என்ன தான் கனெக்ட் ஆயிருக்கும்னா சிஸ்டீன் குரூப்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். 4 சிஸ்டீன் குரூப்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபெரிடாக்சின் வந்து என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எக்ஸிபிட் ஆகும்னா Fe2S2ன்னு எக்ஸிஸ்ட் ஆகும். Fe3S4ன்னு எக்ஸிஸ்ட் ஆகும். Fe4S4ன்னு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தோட ஸ்ட்ரக்சரும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர்ஸ் இப்போ பார்க்கலாமா? ஸோ எஸ் கொஷின்ஸ் எந்த மாதிரி வரும்னா அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸ்ல வந்து நம்பர் ஆஃப் ஓகே ஸோ நம்பர் ஆஃப் FeS பாண்ட்ஸ் எத்தனைன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம FeS பாண்ட்ஸோட நம்பர் ஆஃப் FeS பாண்ட்ஸ் இன் ரூபடாக்சின் ஆர் ஃபெரிடாக்சின் அந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட்டாக கொஷின்ஸ் வரும். லைக் இது வந்து மோஸ்ட்டாக கேட்டில் வந்து கேட்டிருக்காங்க. ஜாமில் இது வரைக்கும் இதில் இருந்து கொஷின் கேட்கல. ஓகேவா? இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரீட். நீங்கள் இது வந்து வேணும்னா யூ கேன் ரீட் திஸ் ஆர் யூ கேன் சிம்பிளி ஸ்கிப் ஆல்சோ. ஏன்னா இது வரைக்கும் ஜாமில் இது வந்து கேட்கல அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸ் பற்றி. சரியா? இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரூபடாக்சின்ல வந்து பார்த்தீங்கன்னா ரூபடாக்சின். ஸோ ரூபடாக்சின் ஸ்ட்ரக்சர் என்ன சொன்னோம்? Fe1S0வா? ஸோ அப்போ என்ன இருக்கும்? நெக்ஸ்ட் வந்து 4மே வந்து சிஸ்டீன் குரூப்ஸாக கனெக்ட் ஆயிருக்கும். 4மே வந்து சிஸ்டீன் குரூப்ஸாக கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்முலா என்ன அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸ்க்கு? வெயிட் அ செகண்ட். ஸோ அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து FeXSY. ஸோ இதில் வந்து எக்ஸ் என்னதுன்னா நம்பர் ஆஃப் F மெட்டல்ஸ். ஸோ எக்ஸ் வந்து என்னது? நம்பர் ஆஃப் அயன் மெட்டல். ஓகே. அண்ட் தென் Y என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லெபைல் சல்ஃபர். நம்பர் ஆஃப் லெபைல் சல்ஃபர். ஸோ அப்படின்னா என்ன? எந்தெந்த சல்ஃபர்லாம் வந்து ஃபர்தராக பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா Fe இங்கே வந்து என்ன கிடையாது? சல்ஃபரே கிடையாது. பட் ஆனால் சிஸ்டீன் குரூப்ஸில் என்ன இருக்கும்? சிஸ்டீன் குரூப்போட சல்ஃபரில் தான் வந்து அயன் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகே.
ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா எஸ் கூட தான் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. பட் அந்த எஸ் எதுது சிஸ்டீன் குரூப்ஸ்து. ஸோ உங்களுக்கு கொஷனில் வந்து நம்பர் ஆஃப் எஃப்இஎஸ் பாண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 0 தான் போடணும். ஸோ நம்பர் ஆஃப் FeS bond in rubredoxin வந்து பார்த்தீங்கன்னா rubredoxinல வந்து பார்த்தீங்கன்னா it is 0. ஓகேவா? ஏன்னா இதில் என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் FeS bondன்னு கேட்டாலே என்ன அர்த்தம் லெபல் சல்ஃபரை தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. அவங்க வந்து கொஷனில் சிஸ்டீன் சல்ஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன போடணும் 4 பாண்ட்ஸ்ன்னு போடணும். மென்ஷன் பண்ணாதப்போ நீங்கள் வந்து என்ன தான் போடணும் 0 தான் வந்து போடணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபெரிடாக்சின் FEREDOXIN ஃபெரிடாக்சின். ஸோ இதில் ஒரே ஒரு டவுட் இருக்குது. RBU வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்பெல்லிங் மட்டும் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது ஃபெரிடாக்சின். ஸோ ஃபெரிடாக்சின்ஸ் நம்ம வந்து 3 ஃபார்ம்ஸில் பார்த்தோமா. ஃபர்ஸ்ட் என்னது FE, இது வந்து FeS0. நெக்ஸ்ட் வந்து இது வந்து Fe2S2. Fe2S2. ஸோ Fe2S2னா எப்படி இருக்கும் Fe. ஓகே, and then we have 2 iron atom. ரெண்டுமே வந்து என்ன இருக்கும் சல்ஃபர் கூட வந்து லெபைல் சல்ஃபர் கூட வந்து பாண்ட் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், பிரிட்ஜிங்காக இருக்கும். and then we will have our சிஸ்டீன். ஸோ சிஸ்டீன் குரூப்ஸ் இருக்கும். சிஸ்டீன்னாலே என்ன அர்த்தம் சிஸ்டீனில் ஆல்மோஸ்ட் சல்ஃபரில் தான் எப்போவுமே வந்து லிங்க் ஆகும். ஸோ சிஸ்டீன் சல்ஃபர்ஸ் கூட வந்து it will form a bond. ஓகே, this will form a cysteine bond. ஸோ இதில் வந்து சிஸ்டீன் பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் நம்பர் ஆஃப் இது என்னது Fe2S2ல நம்பர் ஆஃப் FeS பாண்ட்ஸ் என்ன 1 2 3 4. ஸோ 4 பாண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ரக்சர் Fe3S4. ஸோ இதுவும் என்னது ஃபெரிடாக்சின் தான். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா இட் வில் பி லைக் திஸ் Fe. ஸோ நான் ட்ரா பண்ணுற மாதிரியே ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கலாம் இந்த மாதிரி இருந்து. ஸோ இது வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம பென்சீன் ஸ்ட்ரக்சர் மாதிரி ட்ரா பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம பென்சீன் ஸ்ட்ரக்சர் மாதிரி ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ FeS. ஓகேவா? ஸோ 6 மெம்பர்ட் ரிங் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் எல்லா இதுவுமே வந்து இதில் வந்து Fe3S4. ஸோ இதில் வந்து 1 2 3 சல்ஃபர் தான் இருக்கும். ஸோ 4th சல்ஃபர் இங்கே. ஸோ திஸ் வில் ஃபார்ம் அ பாண்ட் லைக் திஸ். ஸோ அகெயின் என்ன இருக்கும் Fe கூட வந்து சிஸ்டீன் குரூப்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். Fe கூட வந்து சிஸ்டீன் குரூப்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து Fe3S4. ஸோ இப்போ Fe3S4ல எத்தனை FeS பாண்ட்ஸ் இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 பாண்ட்ஸ் இருக்கா டோட்டலாக. இதில் எத்தனை பாண்ட்ஸ் இருக்குது 9 பாண்ட்ஸ் வந்து இருக்குது. 9 Fe3S4 பாண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா Fe4 ஓகே நான் இந்த பென் யூஸ் பண்ணுறேன் Fe4S4. Fe4S4 வந்து நம்ம கியூபாய்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா FeS Fe. ஓகேவா? அகைன் இங்கே வந்து Fe இருக்கும். அகைன் இங்கே ஒரு சல்ஃபர் இருக்கும். இந்த சல்ஃபர் இங்கே பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அண்ட் தென் இங்கே வந்து ஒரு Fe குரூப் இருக்கும். ஓகே, திஸ் Fe will form a bond like this. ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கியூபாய்ட் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து அகெயின் ஒரு எல்லா Fe குரூப்ஸும் வந்து என்ன இருக்கும் சிஸ்டீன் குரூப்ஸ் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இது எல்லாமே வந்து சிஸ்டீன் குரூப்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன இருக்குது Fe4S4ல வந்து நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் எத்தனை FeS பாண்ட் என்ன 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ இந்த பாண்ட் ஒன்று 12. ஸோ மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். 4 கீழே 4 மேலே. ஸோ 4 + 4 8 9 10 11 12. ஸோ 12 பாண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து சிங்கிள் FeSக்கு வந்து எத்தனை பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Fe
எஸ்ல வந்து எத்தனை பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் எஃப்இஎஸ் இந்த ஸ்ட்ரக்சரில். ஸோ இதில் வந்து 2 பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குமா. ஸோ நான் என்ன பண்ணேன்னா டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஃப்இ ஆட்டம்ஸ்ன்னு போடுறேன், நம்பர் ஆஃப் எஃப்இ ஆட்டம்ஸ். ஸோ இதில் வந்து டிவைட் பண்ணால் இதில் வந்து டோட்டலாக எஃப்இ அண்ட் எஸ் பாண்ட் வந்து 3 பாண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சாரி 2 பாண்ட்ஸ். இதில் வந்து டிவைடட் பை 3னா இதில் வந்து என்ன இருக்கும், 3 பாண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதில் வந்து எத்தனை இருக்கும், 4 பாண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ கொஷின் வந்து எப்படி வேணா கேட்பாங்க. ஸோ நம்ம தான் வந்து இது பண்ணிருக்கோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு இதில் வந்து அயன் வந்து எத்தனை குரூப்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. ஆர் ஓகே, இது வந்து எத்தனை குரூப்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு, சாரி ரியலி சாரி. ஸோ இங்கே வந்து என்னன்னா ஒரு எஃப்இ ஆட்டம் வந்து எத்தனை சல்ஃபர் கூட வந்து கனெக்ட் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஆஸ் அ ஹோலாக டோட்டலாக எழுதியிருக்கோம். இப்போ வந்து ஒரு எஃப்இஎஸ் வந்து எஃப்இ வந்து எத்தனை சல்ஃபர் கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் சல்ஃபர் வந்து கேட்பாங்க கனெக்டட் டு 1 எஃப்இ, கனெக்டட் டு 1 எஃப்இ மாலிக்யூலில் கனெக்ட் ஆயிருக்கிறது கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்இ எத்தனை சல்ஃபர் கூட கனெக்ட் ஆயிருக்கு, 2 சல்ஃபர் கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கு. Fe3S4ல எத்தனை கூட, 1 2 3 கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இட் வில் பி 3. ஸோ இங்கே வந்து பாருங்க எஃப் வந்து எத்தனை கூட கனெக்ட் ஆயிருக்கு, 1 2 3. ஸோ இங்கே வந்து அகெயின் 3 சல்ஃபர் கூட தான் வந்து என்ன இருக்கு, ஒரு எஃப்இ மாலிக்யூல் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ இதுவும் வந்து பாசிபிள் கொஸ்டின். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க இன்னொரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ரிஸ்கி புரோட்டீன். ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஜாம் அண்ட் கேட் ரெண்டுத்துலையுமே கேட்பாங்க ரிப்பீட்டடாக. ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஜாம் அண்ட் கேட் ரெண்டுத்துலையுமே கேட்பாங்க. இன்கேஸ் யாராச்சும் வந்து ரொம்ப ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் கோ பேக் டு திஸ். ஓகே, ஸோ ரிஸ்கீஸ் ப்ரோட்டீன் இதில் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா FeS சிங்கிள் பாண்ட் Fe இருக்கும். அண்ட் தென் we will have நைட்ரஜன் கண்டெய்னிங் சிஸ்டீன் குரூப்ஸ் இருக்கும். இதில் வந்து என்ன ஆகும்னா சிஸ்டீன் குரூப்ஸ் வந்து நைட்ரஜன் கண்டெய்னிங் சிஸ்டீன் குரூப்ஸ் கூட வந்து அட்டாச் ஆயிருக்கும். இங்கே வந்து சல்ஃபர் கண்டெய்னிங் சிஸ்டீன் குரூப்ஸ் கூட வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிஸ்கீஸ் ப்ரோட்டீன். ஸோ இதுவும் அகைன் எந்த ஃபார்மில் தான் இருக்குன்னா Fe2S2 ஃபார்மில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து Fe வந்து ஒரு அயன் வந்து +3 ஸ்டேட்லேயும் ஒரு அயன் வந்து +2 ஸ்டேட்லேயும் இருக்கும். ஓகே, ஸோ பேசிக்காக இதெல்லாம் வந்து கிளஸ்டராக தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த மாதிரி சிங்கிள் இதுவாக எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு வந்து 2Fe3+ + 2Fe2+ + எலக்ட்ரான் ஆட் ஆச்சுன்னா this will be totally converted to Fe3F2 வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் என்னது, இதெல்லாம் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்ல வந்து இன்வால்வ் ஆகும். ஓகேவா. ஸோ எலக்ட்ரான் அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் என்னது, அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்ல இன்வால்வ் ஆகும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இதுவாகும், டிரான்ஸ்போர்ட் ஆகும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டட் வந்து பார்த்தீங்கன்னா will be equal to 1. ஸோ மெஜாரிட்டியாக நம்ம அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸ்லேருந்து 1 எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ரிமெம்பரன்ஸ் மட்டும்தான், ஹைட்ரோஜினேஸ். ஸோ இந்த ஹைட்ரோஜினேஸ் என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ உங்கள் மாலிக்யூலில் வந்து ஹைட்ரோஜனேஸ் ரியாக்ஷன்னு கொடுத்துருந்தாங்க, இல்லை ஹைட்ரோஜனேஸ் என்சைம்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுன்னா சிம்பிளி ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ இதில் வந்து என்னென்ன மெட்டல்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னா Ni, நிக்கல் அண்ட் Fe இன்வால்வ் ஆயிருக்கும். ஆர் என்ன இதுவாக இருக்குன்னா Fe அண்ட் Fe வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா Fe வந்து என்னவா ஆக்ட் ஆகும்னா ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டிக்காக யூஸ் ஆகும். ஸோ நம்ம பேசிக்காக 2 மெட்டல்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஒரு மெட்டல் வந்து பேசிக்காக ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டி. ஸோ இப்போ நம்ம பார்ஃபைரின் ரிங் வந்து பெட்டர் ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டி தரும். ஸோ அதனால தான் வந்து Fe குரூப்ஸை வந்து ஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலிட்டிக்காக நிறைய இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே,
ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம ஒண்ணே ஒன்று தான் மிஸ் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா மெட்டல் ஸ்டோரேஜ். ஸோ மெட்டல் ஸ்டோரேஜில் வந்து ஃபெரிட்டின் அண்ட் டிரான்ஸ்ஃபெரிட்டின் பற்றி தான் வந்து டிரான்ஸ்ஃபெரின் பற்றி தான் வந்து கேட்பாங்க. அண்ட் செல்லுலோபிளாஸ்மின் வந்து ஜஸ்ட் என்ன மெட்டல் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு தான் கேட்பாங்க. அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து டிரான்ஸ்ஃபெரின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபெரின் பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபெரின். ஸோ டிரான்ஸ்ஃபெரின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அயன் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ இது வந்து என்ன பண்ணும், Fe வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ எங்கேருந்து எங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்டொமக்கில் இருந்து போன் மேரோக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். போன் மேரோக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே. அண்ட் தென் இது வந்து ஃபர்தராக எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபெரிட்டினுக்கு வந்து ஓகே, இது வந்து ஃபெரிட்டினுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஃபெரிட்டின் இஸ் நத்திங் பட் வாட்டர் soluble மெட்டலோ என்சைம்ஸ். ஓகேவா? வாட்டர் soluble மெட்டலோ ப்ரோட்டீன்ஸை தான் வந்து நம்ம வந்து ஃபெரிட்டின்னு சொல்லுவோம். மெட்டலோ ப்ரோட்டீன். ஸோ இங்கே வந்து அயன் இதுவாகிறதுனால இட்ஸ் ஃபெரிட்டின். ஓகே. ஓகே. ஸோ இந்த வாட்டர் soluble கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா இது வந்து நம்ம பாடியில் எந்த பார்ட்ஸ்க்கு வேணாலும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? as simple as that. ஸோ டிரான்ஸ்ஃபரில் வந்து இது வந்து Fe3+ல வந்து இதுவாகும். Fe3+ ஹை ஸ்பெல்ல வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஜஸ்ட் ஒரு ரெமெம்பரன்ஸ் தான். இப்போ டிரான்ஸ்ஃபரில் வந்து அகெயின் Fe3+ல தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா வந்து அயன் குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கிறதுனால. ஸோ அயன் குரூப் அட்டாச் ஆயிருக்கிறதுனால திஸ் வில் பி கன்வெர்டட் டு Fe2+. ஓகே. ஸோ ஹீமோகுளோபின்ல ஒரே ஒரு கொஷின் இருக்கு. ஓகேவா? ஹீமோகுளோபின்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டே வந்து என்னன்னா போர் எஃபெக்ட். ஸோ போர் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் எஃபெக்ட் இஸ் நத்திங் பட் இட் வில் டிஸ்கிரைப் தி pH dependence on O2 binding in ஹீமோகுளோபின். ஸோ நம்ம பாடியில் pH லெவல் ஏன் மெயின்டைன் பண்ணணுன்றது வந்து இந்த போர் எஃபெக்ட் தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேவா? ஸோ இதோட கொஷின் என்னன்னா, ஸோ நான் லெட் மீ ரைட் தி கொஷின். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் இல்லை, இட்ஸ் ஃப்ரம் புக் ஒன்லி. பட் இது வந்து ரொம்ப நல்ல கொஷின். இது வந்து மொத்த கான்செப்டே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ கொஷின் என்னன்னா, அக்கார்டிங் டு போர் எஃபெக்ட், okay, according to Bohr effect, with increase in concentration of CO2, the binding capacity of O2 in, so இப்போ வந்து CO2 concentration increase பண்ணும்போது how binding capacity of O2 in hemoglobin affects அப்படின்றது தான் கொஷின். ஓகேவா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக உங்கள் டிஷ்யூஸில் வந்து ஹீமோக்ளோபின் அண்ட் ஆக்சிஜன் வந்து உங்கள் டிஷ்யூஸில் வந்து பைண்ட் ஆகும். உங்கள் டிஷ்யூஸில் பைண்ட் ஆனோடனே என்ன ஆகும் ஃபர்தராக? ஸோ டிஷ்யூஸில் வந்து உங்களோட குளுக்கோஸ் வந்து டீகம்போஸ் ஆரம்பிக்கும். ஸோ என்னன்னா, ஹீமோக்ளோபின் அண்ட் O2 பைண்ட் ஆக ஆரம்பித்த உடனே உங்கள் டிஷ்யூஸில் குளுக்கோஸ் வந்து என்ன ஆகும், டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ குளுக்கோஸ் டீகம்போஸ் ஆச்சுன்னா என்ன, CO2 + H2O கன்வெர்ட் ஆகுமா? ஸோ இது வந்து என்ன இதில் பார்த்தோம், நம்ம கார்பன் ஃபிக்சேஷனில் பார்த்தோமா? ஸோ கார்பன் ஃபிக்சேஷன்னா என்னன்னு பார்த்தோம். கார்பன் ஃபிக்சேஷன்னா வந்து CO2 வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது, அதாவது NCO2 + NH2O வந்து நம்ம ஹைட்ரோலிசிஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சுகர்ஸ் கிடைக்கும்னு சொன்னோம். ஓகே. சுகர்ஸ்னால் என்ன, CH2ON. ஸோ பேசிக்லி நம்ம குளுக்கோஸ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்னா H+ ஆர்
H2O molecule வந்து இருக்கும். ஓகே, இட் வில் பி லைக் திஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஸோ இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான் வந்து என்ன நடக்குது இங்கே நடக்குது. குளுக்கோஸ் வந்து டீகம்போஸ் ஆகுது. CO2 ப்ளஸ் H2O வந்து டீகம்போஸ் ஆகும். அண்ட் தென் நம்மளுக்கு வேற என்ன தெரியும்? ஸோ இது எல்லாமே வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா, நம்ம CO2 ப்ளஸ் H2O என்ன ரியாக்ஷன் பார்த்தோம்? கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் என்சைமில் பார்த்தோமா? கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் ப்ரெசன்ஸில் என்ன ஆகும்? கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் ப்ரெசன்ஸில் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்? கார்போனிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுமா? திஸ் வில் பி கன்வெர்டட் டு கார்போனிக் ஆசிட். ஓகே, ஸோ இது இப்படி வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ டிஷ்யூஸ்லேருந்து உங்கள் லங்ஸில் வந்து இது கார்போனிக் ஆசிடாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ உங்கள் லங்ஸில் எகைன் என்ன ஆகும்? லங்ஸில் இருந்து ரிவர்ஸ் ரியாக்ஷன். ஸோ ரிவர்ஸ் ரியாக்ஷனில் என்ன ஆகும்? லங்ஸ் வந்து கார்போனிக் ஆசிடை வந்து CO2 அண்ட் H2O செப்பரேட் பண்ணும். ஸோ லங்ஸ் வந்து என்ன பண்ணும்? கார்போனிக் ஆக்சைடை தான் வந்து CO2 அண்ட் H2O செப்பரேட் பண்ணும். அண்ட் CO2 தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? எக்ஸேல் பண்ணுவோம். ஓகே, அண்ட் தென் திஸ் ரியாக்ஷன் ப்ரொசீட்ஸ். ஸோ இங்கே என்ன கொஷனில் கேட்டிருக்காங்க? போர் எஃபெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ போர் எஃபெக்ட்ன்றது என்னது? pH டிபெண்டன்ஸ் ஆஃப் O2. ஸோ இப்போ இங்கே எங்கே வந்து pH வேல்யூ வரும்? இங்கே பாருங்க, ஆசிட். ஸோ ஆசிட் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? எப்போவுமே வந்து H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன்ஸில் சொல்லுவோம். ஸோ ஆசிட்னும் போது என்ன இருக்கும்? H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ pHனா என்னது? pH இஸ் நத்திங் பட் மைனஸ் லாக் ஆஃப் H ப்ளஸ்ஸா? ஸோ அப்படின்னா என்னது? pH is 1 by log of H plus. So H plus concentration increase ஆச்சுன்னா என்ன ஆகும்? pH வந்து decrease ஆகும். So H plus increase ஆனா என்ன ஆகும்? pH வந்து decrease ஆகும். So உங்களோட pH வந்து decrease ஆனா என்ன ஆகும்? ஆக்சிஜன் பைண்டிங் கெப்பாசிட்டி. ஸோ இப்போ வந்து இந்த மொத்த ரியாக்ஷனுமே வந்து என்ன ஆகும்? ஸ்லோ டவுன் ஆகும். இப்போ வந்து உங்களோட கார்போனிக் ஆசிட் எக்ஸஸாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்குன்னா என்ன ஆகும்? ஆக்சிஜன் பைண்டிங் கெப்பாசிட்டி வந்து கம்ப்ளீட்டாக எஃபெக்ட் ஆகும். ஸோ சிம்பிளி என்ன சொல்லலாம்னா, ஆஸ் pH decreases, binding capacity of O2 என்ன ஆகும்? decreases. O2 decreases. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிளாக வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கார்போனிக் ஆசிடில் H ப்ளஸ் நிறைய ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ H ப்ளஸ் நிறைய ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த ரிவர்ஸ் ரியாக்ஷன் வந்து என்ன ஆகும்? ரிவர்ஸ் ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டராக நடக்கும். ஸோ ஃபாஸ்டராக நடந்தால் என்ன ஆகும்? CO2 எல்லாமே வந்து நம்ம எக்ஸேல் பண்ணிடுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்? இங்கே வந்து குளுக்கோஸில் வந்து குளுக்கோஸ் வந்து ஃபர்ஸ்ட் டீகம்போஸே ஆகாது. இல்லைன்னா டீகம்போஸ் ஆக ஆக லைக் இந்த ரியாக்ஷனும் என்ன ஆகும்? ஃபாஸ்ட்டாக கன்சியூம் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஃபாஸ்ட்டாக கன்சியூம் ஆகுதுன்னும் போது என்ன ஆகும்? ஆக்சிஜன் பைண்ட் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ லிட்ரலி நம்ம பாடியில் வந்து எல்லா ரியாக்ஷனுமே வந்து ஒரு செம்ம ஈக்குவல் ஸ்டேட்டில் தான் நடந்துட்டுருக்கு. இட் ஷுட் நாட் கோ எக்ஸஸ், இட் ஷுட் நாட் கோ பிலோ. ஓகே, அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த போர் எஃபெக்ட். ஸோ போர் எஃபெக்ட் இது இப்போ கூட உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக கன்ஃபியூஷனாக இருந்தால் பொறுமையாக படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்னா, சூப்பர் ஆக்சிடேஸ் டிஸ்மியூட்டேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு ஃபெமிலியராக இருக்க ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா FCU ZN. ஸோ ZN வந்து என்ன இருக்குன்னா, ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா 2 ஹிஸ்டிடின் குரூப் இருக்கும், ஒரு அஸ்பார்டிக் ஆசிட் குரூப் இருக்கும். ஓகே, CUல வந்து 3 ஹிஸ்டிடின் குரூப்ஸ் இருக்கும். ஹிஸ்டிடின் 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 இங்கே வந்து H2O இருக்கும். அண்ட் தென் இது ரெண்டுமே வந்து ஒரு ஹிஸ்டிடின் குரூப்பால் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா, நம்ம வந்து சூப்பர் ஆக்சைடு டிஸ்மியூட்டேஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து காப்பர் வந்து +2 ஸ்டேட்டில் எக்ஸிஸ்ட் ஆகும். அதே மாதிரி ஜிங்கும் வந்து +2 ஸ்டேட்டில் எக்ஸிஸ்ட் ஆகும்.
ஜிங்கோட ஸ்ட்ரக்சர் வந்து என்னது? டெட்ராஹெட்ரல். காப்பர் வந்து இங்க எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்? இங்க வந்து டிஸ்டார்ட்டட் ஸ்கொயர் பிரமிடலா இருக்கும். இது வந்து ப்ராப்பர் ஸ்கொயர் பிரமிடல் இல்ல. ராதர் என்னது? டிஸ்டார்ட்டட் ஸ்கொயர் பிரமிடலா எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் கவர் பண்ணீங்கனாலே போதும். உங்களுக்கு கேட் லெவலுக்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பயோ இன்ஆர்கானிக் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க வந்து ஜாம்க்கு வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்பர் ஆஃப் லைக் மெட்டல்ஸ், என்னென்ன மெட்டல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குன்னு நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. என்னென்ன மெட்டல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அதாவது உங்க பேசிக்கலி இந்த இந்த ஸ்லைட் இந்த செகண்ட் ஸ்லைடு வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆஹ், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. அண்ட் ஃபார்ஃபேரியன் ரிங். ஸோ நான் சொல்லணும்னா செகண்ட் ஸ்லைட். ஸோ திஸ் ஸ்லைட் அப்புறம் என்னென்ன குரூப்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வரைக்குமே போதும். ஸோ நீங்கள் வந்து ஜாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபெரிடாக்சின்ஸ், அதாவது அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே இக்னோர் பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் ஹையர் லெவல். ஸோ அதை தவிர்த்து பேலன்ஸ் எல்லாமே வந்து ஜாம் லெவல் சிலபஸ் தான். ஓகேவா? அது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி இது வரைக்கும் படிச்சாலே போதும். இதுக்கு மேல வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா வேணாம். ஒண்ணு கூட எக்ஸ்ட்ரா வேணாம். ஸோ யா. ஸோ ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் என்னன்னா, சொல்லி இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு மட்டும் சொல்றேன். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, the extent of the extent of pi electron configuration extent of pi electron configuration in macro cyclic rings அப்படின்னு கேட்டு நம்ம ஹீம் குரூப்ஸ் ஹீம் அப்புறம் வந்து என்ன கேட்டிருக்காங்க, கொபால்ட் ஆர் கொபால்ட் என்சைம் B12 அண்ட் தென் குளோரோஃபில். ஸோ இது எல்லாத்துலேயுமே என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் ஆஃப் பை எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஹீம் குரூப்ஸ், அதாவது ஃபார்ஃபைரின்ல எத்தனை இருக்கும்? 11 டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். கொபால்ட் என்சைம் B12னா என்னது? கோரின் ரிங்கா? ஸோ கோரின் ரிங்கில் வந்து 6 டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். அண்ட் தென் குளோரோஃபில்ல 10 டபுள் பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைரக்டாகவே கொஷின் கேட்டிருப்பாங்க. ஓகே. இதோட நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. பயோ இன்ஆர்கானிக்ல ஒரு போர்ஷன் கூட விடாம, ஒரு கான்செப்ட் கூட விடாம எல்லா கான்செப்ட்டுமே கவர் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இது வரைக்கும் நீங்க வந்து ரிவைஸ் பண்ணாலே போதும். மோர் தென் சஃபிஷியன்ட். தேங்க்யூ.